முதல் கேள்வி 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் உள்ள வினை முற்றியது. சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் உள்ள வினை முற்றியது. ஆன்சர் மேய்ந்தது. ஏன் அப்படின்னா வினை முடிஞ்சிருச்சு, வினை முடிந்து விட்டது. இறந்த காலத்தை குறிக்கனால மேய்ந்தது என்பதுதான் மிகச்சரி. அப்போ மாடு வயலில் புல்லை மேய்ந்தது என்பதில் வினை முற்றியது அப்படின்னா மேய்ந்தது. அதே மாதிரி பின் வருவனவற்றுள் இறந்த கால வினை முற்றியது. அப்போ வினை முற்று அப்படின்னாலே செயல் முடிந்ததை குறிக்கக்கூடியது. இறந்த காலம் வரணும். படித்தான், நடக்கின்றான், உண்பான், ஓடாது. அப்போ இதில் பாருங்கள், நடக்கின்றான்றது நிகழ்காலம், உண்பான் அப்படின்றது எதிர்காலம், ஓடாது அப்படின்றது எதிர்மறை. அப்போ இந்த இடத்துல எது மிகச்சரி? இறந்த கால வினைமுற்றுக்கு எது எடுத்துக்காட்டினா படித்தான். இறந்த கால வினைமுற்றுக்கு எது எடுத்துக்காட்டு? படித்தான். மூணாவது பாருங்கள், பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லுது. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லுது அப்படின்னா செல்க, இது வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, அதுவும் வியங்கோல் வினைமுற்று. வாழிய, அப்போ எல்லாமே ஏவல் பொருளை வரலை. செல்க, வாழ்க, வாழிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓடு அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் கட்டளை பொருளில் வருது. அப்போ இந்த இடத்துல கட்டளை பொருளில் வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அப்போ பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லுது அப்படின்னா ஓடு. அப்போ வினைமுற்றுன்றதில் இந்த 3 கேள்வியிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இந்த தொடரில் எது வினைமுற்றுனா மேய்ந்தது. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்றுல எது எடுத்துக்காட்டு அப்படின்னா படித்தான். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடு. அடுத்த திருக்குறளில் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுனா நடுநிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர்கள். யார் அப்படின்னா கல்லாதவர்கள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை. பயனில்லா கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார்? கல்லாதவர். வல்லுருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நெடுந்தேர். நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நெடுந்தேர். ஆப்ஷன் சியில் இருக்கிறது. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. அதே 3வது திருக்குறளாக இருக்கும், புக்கில் இருக்கும் வருமுன்னர் அப்படின்னு. இது 3மே புக் பேக் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமுன்னர் அப்படின்னாலே ஓமை அணி, நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர், வல்லுருவும் வன்மை கூட்டல்